இன்றைக்கி சாப்பிட்டுட்டு மதியம் வந்தானே என்ன எட்ட மாப்பிள்ள இருக்கானா, அவனுக்குள்ளே திறமையை பாருங்களேன். ஸ்கூல் படிக்கும்போது இந்த மாதிரி தான் விளையாடுவானா பென்சிலில். பென்சிலும் ஒரு கட்டும் எடுத்து சீவி அப்படி பூ மாதிரி எவ்வளோ அழகாக செஞ்சு வச்சுருக்கான் பாருங்களேன். வேறு லெவலில் திறமையான பைப்பில் தான் நம்ம மாப்பிள்ளை போல். வேறு என்ன அப்படியே வெளியே போயிட்டு எங்கே நம்ம மிடில் மாப்பிள்ளையை காங்கலான்னு பார்த்தா மாப்பிள்ளை தலைவலின்னு உள்ளே ரெஸ்ட் எடுத்துகிட்டு கிடந்தார். சரி ரைட்டு, என்ன தலைவலியோ ஏதோ ஒன்று. சரி ரைட்டு, ரெஸ்ட் எடுக்கணுன்னு அப்படியே வெளியே வந்துட்டு இல்லை டீ வந்துட்டுன்னு கூட நாங்கள் எல்லாம் டீ குடிக்கலான்னு போனோம். நானும் நெட்ட மாப்பிள்ளையும் அப்படி கிடந்து ஒரு டீ அப்படியே என்ஜாய் பண்ணி அப்படியே அடிச்சுட்டு வேறு என்ன பண்ணுறது, நம்ம டீமில் வேறு யாரும் இல்லை, எல்லாம் அங்கங்கே வேலைக்கு போயிட்டாங்க. நம்மளும் நெட்ட மாப்பிள்ளை மட்டும்தான் இருந்தோம். அப்படியே எல்லோரும் மொத்தமாக இருந்துட்டு அப்படியே ஒரு டீயை அடிச்சுட்டு டப்புன்னு கவுண்டருக்கு போனால் மாப்பிள்ளை எல்லாம் கணக்கு அப்படின்னு பார்த்தா மாமா கடந்து கணக்கு எண்ணிட்டு கிடந்தார். என்னையா கணக்கு இடிக்குதான்னு, ஆமாப்பா ஏதோ இடிக்குதே ஷார்ட் வருதா அப்படின்னு ஏதோ யோசிச்சுட்டு கிடந்தார். எப்படி கணக்கு முடிக்க போகிறனோ அப்படின்னு நைட்டு அப்படியே பேசிகிட்டு இருந்தார். அடுத்து பார்த்தா கொஞ்ச நேரத்தில் டெலிவரி நோட்டை எடுத்து அப்படி டெலிவரிலாம் நோட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஏன்னா டெலிவரி நிறையா இருக்கலாம், இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமல்ல. அப்புறம் மாமா தான் இறங்கி செய்யணும். டெலிவரி அதிகமாகிட்டா மாமா போட்டு பெண்டை நூற்றானுண்டி எங்கடா அவனுங்க அப்படின்னு சேர்த்து வண்டியில் ஏற்றுங்களா அப்படின்னு சின்ன மாப்பிள்ளையும் நெட்ட மாப்பிள்ளையும் போட்டு வேலையில் போட்டு இன்னைக்கு கொல்லுன்னு கொல்லணும். இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமல்ல, டெலிவரி ரெண்டாக கொடுத்தா தான் முடிக்க முடியும். ஏன்னா ஞாயிற்றுக்கிழமைனா கஸ்டமர் அதிகமாக வருவாங்க, லீவு நாளில். அதனால் டப்புன்னு கஸ்டமரை கொடுத்துருனோட்டு ஏய் யாரானா அவன் வேறு யாரே மாட்டான், ஏடா கூட நெட்ட மாப்பிள்ளை ஆக்கிற ஏற்றி இல்லை உட்காருங்களா கொடுத்துட்டு அப்படின்னு ஒரு பாய் போடுங்கடா அப்படின்னு பாய் போட்டு அப்படியே கிளம்பியாச்சு. வேறு என்ன, அவ்வளோதான். டப்புன்னு இன்றைக்குள்ள வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கப்பா. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். ஓகே, ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம வீடியோ நம்ம லைஃப்பில் டெய்லி நடக்கிறதான் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கோம். கண்டிப்பாக ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். அவ்வளோதான், ஜம்முன்னு ஒரு லைக் ஒருத்தல போட்டு விடுங்க. பாய், குட் நைட்.